இந்திய பொதுத்துறை நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இவங்க எல்லாரும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு ஆண்டு காலம் நீடிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா எல்பிஜி இறக்குமதி ஒப்பந்தத்தில் இவங்கெல்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் அப்படின்னு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம், மத்திய அரசு இந்த ஒப்பந்தத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு எதெல்லாம் குறிப்பிடுறாங்க, இந்திய குடிமக்களுக்கு இந்த ஒப்பந்தத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் நாம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல வேகமான நகரமயமாக்கல், சுத்தமான எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்கக்கூடிய அரசாங்கத்துடைய முயற்சி, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவுடைய எல்பிஜி தேவையை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இன்னி தேதிக்கு உலகின் 2வது பெரிய எல்பிஜி நுகர்வோர் நாடா இருக்கு இந்தியா. இப்படி அதிகரிக்கக்கூடிய தேவையை நிறைவேற்ற இந்தியா தன்னுடைய எல்பிஜி தேவையுடைய பெரும் பகுதியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா தனது எல்பிஜி தேவையின் 50% அதிகமான அளவை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யுது. சரி, இப்போ இந்தியாவுடைய வருடாந்திர எல்பிஜி நுகர்வு உதாரணத்துக்கு 2024-25 ஆண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுமார் 3,10,00,000 டன்னாக இருந்திருக்கு. இந்திய தேவையினுடைய இறக்குமதிகளில் ஏறத்தாழ 90% பூர்த்தி செஞ்சது மேற்காசிய நாடுகள் தான். குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், கத்தார் இது போன்ற நாடுகள். இந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு புவியியல் ரீதியாக அருகில் உள்ள நாடுகள். அதனால் அந்த பரிமாற்ற செலவு அப்படிங்கிறதும் குறைவு, விநியோகம் அப்படிங்கிறதும் ரொம்ப எளிது. அதனால் இந்த நாடுகள் தான் 90% பூர்த்தி செஞ்சுட்டு இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சரி, இப்போ அமெரிக்காவில் எங்கே இருந்து இந்தியாவுக்கு இந்த எல்பிஜி வருது அப்படின்னு பார்ப்போமா. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கல்ஃப் கோஸ்ட், அதாவது இந்த கல்ஃப் சவுத் அல்லது சவுத் கோஸ்ட் அப்படின்னும் அழைக்கிறாங்க. தென் அமெரிக்க பகுதியில் உள்ள மெக்சிகோ வளைகுடாவை சந்திக்கும் கடற்கரை பகுதி தான் இந்த கல்ஃப் கோஸ்ட். இந்த வளைகுடா எல்லை கொண்ட மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா டெக்சஸ், லூசியானா, மிசிசிப்பி, அலபாமா, ஃப்ளாரிடா இந்த பகுதிகள் எல்லாம் கல்ஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கல்ஃப் கோஸ்ட் பொருளாதாரம் பல துறைகள் மூலமாக வருது. அதில் எரிசக்தி மற்றும் பெட்ரோகெமிக்கல் துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை. காரணம், இந்த கல்ஃப் கோஸ்ட் பகுதி தான் உலகளாவிய எரிசக்தி, குறிப்பாக எல்பிஜி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு முக்கியமான மையமாக இருக்குது. இங்கே இருந்து தான் இந்தியாவுக்கு எல்பிஜி இறக்குமதி செய்யப்பட இருக்கு. இந்த ஒப்பந்தத்துடைய அளவு அப்படின்னு பார்த்தா 1 வருடம் தான். நீண்ட ஒப்பந்தம்னு சொல்கிறாங்க, ஆனால் 1 வருஷம் தான் இப்போதைக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான ஒப்பந்தம் தான் போடப்பட்டிருக்குது. ஸோ வருடத்திற்கு 2.2 மில்லியன் டன், அதாவது 22 லட்சம் டன் எல்பிஜியை அமெரிக்காவில் இருந்து வாங்க இந்தியா இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. இந்த 22 லட்சம் டன் அப்படிங்கிற அளவு நாட்டுடைய வருடாந்திர எல்பிஜி இறக்குமதியில் 10%. இப்போ 10% அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறதா முடிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய எல்பிஜியோடைய விலையை யார் எப்படி நிர்ணயம் செய்வாங்க? டெக்சஸில் இருக்கிற முக்கிய நகரமான மாண்ட் பெல்வியூ இந்த எல்பிஜி வர்த்தகம் மற்றும் சேமிப்புக்கான முக்கிய மையமாகவும் இந்த பகுதி இருக்கு. இது உலகளாவிய அதே போல அமெரிக்க சந்தைகளில் எல்பிஜி விலை நிர்ணயத்தினுடைய முக்கிய மையமாக செயல்படுது. இந்த மாண்ட் பெல்வியூவில் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் தான் உலகளாவிய எல்பிஜி சந்தைகளை நேரடியாக பாதிக்கும். அப்படின்னு பார்க்குறோன்னா இது உலகளாவிய எரிவாயு வாங்குபவர்கள் அதே போல் விற்பவர்கள் அனைவருக்கும் முக்கிய குறியீட்டு மையம். அதனால் இந்த பகுதியில் நிர்ணயிக்கப்படக்கூடிய விலையில தான் இந்தியா எரிவாயுவை வாங்கும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியா பெரும்பாலும் எங்கே வாங்குச்சு அப்படின்னு பார்த்தா மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தே எல்பிஜியை இறக்குமதி செஞ்சுட்டு வந்தது. ஆனால் இப்போ இந்த ஒப்பந்தம் ஒரு நாட்டில் மட்டும் விநியோக சங்கிலியில் சிக்காமல் பல நாடுகளில் இருந்து எரிவாயு பெறக்கூடிய வகையில் டைவர்சிஃபை செய்யப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதுக்கான சாத்தியம் என்ன அப்படிங்கிறது எதிரொலிக்குமே அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இப்போதைக்கு 1 வருஷம் தான், ஒருவேளை நீட்டிக்கப்பட்டால் இது அடுத்த 10 ஆண்டுகளில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்
மத்திய கிழக்கு நாடுகளை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய நிலை குறையவும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னுமே கணிக்கப்படுது. அதே போல உலக அளவில் எல்பிஜி விலைகள் கடந்த ஆண்டு 60% உயர்ந்தப்பவும் பொதுமக்கள் மேல அந்த விலை சுமை ஏற்றப்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு இப்ப இந்த ஒப்பந்தம் மூலமா எதிர்காலத்தில் சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய விலை அதிகரிப்பை சமப்படுத்த உதவும் அப்படின்னுமே சொல்லுது. சரி, இப்ப இந்த ஒப்பந்தம் மூலமா இந்தியாவுக்கு முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை, சவால்களும் இருக்கு. அமெரிக்கா இந்தியா இடைவெளி அதிகம் காரணமா அதிக போக்குவரத்து செலவு, கப்பல் போக்குவரத்து, அதே போல லாஜிஸ்டிக் செலவுகள்லாம் இந்தியாவுக்கு ஒரு சுமையா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உலக அளவில் எரிவாயு விலை உயர்ந்தா அரசு தான் அந்த சுமையை ஏற்க வேண்டி வரும். அப்ப என்ன ஆகும்? பொருளாதார ரீதியில அழுத்தமும் கூடும் அப்படின்னுமே கணிக்கப்படுது. ஆனா அதே சமயம் உலக எரிசக்தி வரைபடத்துல இந்தியாவுடைய நிலையை உயர்த்தும் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிபுணர்கள், மேலும் இது அடுத்த ஆண்டுகள்ல எல்என்ஜி அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதே போல கச்சா எண்ணெய் போன்ற மற்ற எரிசக்தி துறைகள்லையும் புதிய ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.